காலத்தை வென்ற கதைகள் மீண்டும் உங்களுக்காக உங்கள் ஸ்டோரிஸ் வித் செல்வி சேனலில் உங்களுடன் தாமரை செல்வி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கதை மலைக்கள்ளன். வாருங்கள் கதையை தொடரலாம். இதுவரை திரும்பி வந்த சொக்கேசர் தன்னோட மகளை காணாம பதறார். வீட்டுல இருந்த எல்லாரும் மயங்கி இருக்கிறத பார்த்து கலங்கி நிக்கிறார். அப்ப அவங்கள காப்பாத்த எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து ஹெல்ப் வருது. இனி அந்த லெட்டரை கொடுத்த அந்த ஆள் டாக்டர் அதை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நைஸா நழுவிடுறார். அந்த லெட்டர் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா மலைக்கள்ளன் கிட்ட இருந்துதான். நீங்க அதை எதிர்பார்க்கவே இல்லையில. அந்த மூலிகையை யூஸ் பண்ணி மயக்கம் ஆன காமாட்சி அம்மாளை மயக்கம் தெளிய வைக்கிறார் டாக்டர். மயக்கம் தெளிஞ்ச காமாட்சி அம்மா கிட்ட சொக்கேசர் பூங்கோதையை பத்தி விசாரிக்க டாக்டர் அவரை தடுக்கிறார். இப்ப அதிர்ச்சியில இருப்பாங்க, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் திடமான பிறகு காலையில கேட்கலாம்னு யோசனை சொல்லிட்டு மயங்கி இருக்கிற மத்தவங்களுக்கு மருந்து கொடுக்க போயிடுறார் டாக்டர். டாக்டர் வைத்தியம் பார்க்கறத ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்த கான்ஸ்டபிள் கருப்பையாவுக்கு ஒரே ஆச்சரியம். அவசரமா இன்ஸ்பெக்டர் கிட்ட இங்கிலீஷ் மருத்துவம் படிச்ச டாக்டர் நாட்டு மருந்து கொடுக்கறாருன்னு தன்னோட சந்தேகத்தை சொல்ல அதை பார்த்த இன்ஸ்பெக்டருக்கும் பயங்கர ஆச்சரியம். இன்ஸ்பெக்டரோட ஆச்சரியத்துக்கு காரணம் டாக்டரோட வைத்தியம் மட்டும் இல்ல, அங்க நடந்து இருந்த களவும் தான். ஏன்னா வீட்டுல இருந்து ஒரு பொட்டு தங்கமோ காசோ எதுவுமே திருடு போகல, பூங்கோதைய தவிர. யோசனையோட இன்ஸ்பெக்டர் டாக்டர் கிட்ட என்ன டாக்டர் நாட்டு மருந்து எல்லாம் கொடுக்குறீங்களாமேன்னு கேட்க டாக்டர் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திகச்சு நிக்கிறார். மலைக்கள்ளனோட லெட்டர் படி இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு எழுதியிருந்தது இல்லையா, அதனால டாக்டர் கொஞ்சம் தயங்கிட்டு அது ஒரு ரகசியம் சார், அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறார் டாக்டர். அதே சமயம் காத்தவராயன் கிட்ட இருந்து பூங்கோதைய கடத்தின அந்த இன்னொரு கும்பல் கட்டிலோட பூங்கோதைய எங்கோ தூக்கிட்டு போறாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கு தலைவனா ஒரு வயசான தாத்தா இருக்கார். பார்க்கவே கொஞ்சம் கரடு முரடா பெரிய மீசையோட இருக்கார் அந்த தாத்தா. காத்தவராயனும் வீரராஜனும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் மறைஞ்சிருந்து பார்த்தார்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குதுங்களா? அது வேற யாரும் இல்ல, இந்த தாத்தாவோட ஆள் தான். அந்த தாத்தா அந்த ஆள் கிட்ட நாளைக்குதான் பூங்கோதைய தூக்கிட்டு போக போறதா சொன்னியே, சமயத்துல சப்பானி வந்து சொல்லலைனா இந்த பொண்ணோட கதி என்னவாகி இருக்கும், இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க வேணாமா, அந்த படுபாவி கையில சிக்கி இருந்தா இந்த பொண்ணோட நிலைமை என்னவாகி இருக்குன்னு எச்சரிச்சுட்டு பூங்கோதைய அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றார் அந்த பெரியவர். இப்படியா காடுல மேடு பள்ளம் எல்லாம் தாண்டி அந்த கட்டிலோட பூங்கோதைய தூக்கிட்டு போகுது அந்த கும்பல். ஒரு வழியா ஒரு இடத்துல அந்த கட்டில இறக்கி வச்சுட்டு பூங்கோதைக்கு மயக்கம் தெளிய வைக்கிறதுக்காக மூலிகை மருந்தை அரைச்சிட்டு வர சொல்லி அனுப்புறார் அந்த பெரியவர். கட்டில் பக்கத்துல இருக்கிற ஒரு பாறையில உட்கார்ற பெரியவர் அப்போதான் பூங்கோதையோட நகையெல்லாம் திருடிட்டு போனது அவரோட கவனத்துல பதியுது. இதுதான் சமயம்னு அப்பதான் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிற பூங்கோதை நான் எங்க இருக்கேன்னு ஒன்னும் புரியாத மாதிரி கேட்க அதுக்கு அந்த பெரியவர் பயப்படாதமா, உனக்கு ஒன்னும் ஆபத்து கிடையாதுன்னு ஆறுதலா சொல்றார். ஆமா, உன்னை எப்படி பிடிச்சிட்டு போனாங்கன்னு பெரியவர் கேட்க கலக்கத்தோட எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிற பூங்கோதை அவரை சந்தேகத்தோட பார்த்து நீ யாரு, என்னை எதுக்கு இங்க கொண்டு வந்த, அத முதல்ல சொல்லுன்னு அந்த சமயத்திலையும் தைரியமா கேக்குறாங்க அவங்க. அதை கேட்ட அந்த தாத்தா பதில் சொல்லாம பூங்கோதைய பார்த்து சிரிச்சுட்டு என்னம்மா படிச்ச பொண்ணா இருக்க, நீ நான் மரியாதை இல்லாம பேசுறேன்னு புத்திமதி சொல்றார். நீ மரியாதைக்குரியவனான்னு எனக்கு எப்படி தெரியும்னு பூங்கோதையும் கலக்கத்தோட கேட்க ஏமா வயசுக்காவது மரியாதை கொடுக்கணும்னு நீ படிச்ச புஸ்தகத்துல சொல்லலையான்னு அவரும் விடாம கேட்கிறார். காட்டுல மிருகங்கள் மாதிரி இருக்கிற திருடர்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நான் படிச்ச எந்த புத்தகத்திலையும் சொல்லலைன்னு தோரணையா சொல்றாங்க பூங்கோதை. அதை கேட்டு சிரிச்சுட்டு திருடர்களுக்கு இல்லாம இருக்கலாமா, நீ படிச்ச பொண்ணு தானே, நல்ல பழக்க வழக்கம் உடையவதானே, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவதானே, கீழோரா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணுங்கிற நீதிமுறை உனக்கு தெரிஞ்சிருக்க வேணாமான்னு கொஞ்சம் கராராவே புத்திமதி சொல்றார் அந்த பெரியவர். அந்த சமயத்துல தாத்தாவோட ஆள் மூலிகை மருந்து வந்து கொடுத்துட்டு போறார். இந்த தாத்தா கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு பூங்கோதைக்கு விளங்கிடுது. அது இருக்கட்டும், நீங்க யாருன்னு மரியாதையா கேக்குறாங்க பூங்கோதை. ஆனா அவங்க கேள்விக்கு பதில் சொல்லாம அதெல்லாம் அப்புறமா சொல்றேம்மா, முதல்ல இந்த மருந்தை சாப்பிடுன்னு அந்த குடுவைய பூங்கோதை கிட்ட நீட்ட ஐயா இந்த மருந்து எனக்கு வேணாம், இந்த மருந்தை என்னோட அத்தைக்கு அனுப்பி வைங்க, அந்த திருடங்க பேசிக்கிட்டதுல இருந்து எங்க அத்தா ஆபத்துல இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ரொம்ப கவலையோட சொல்றாங்க பூங்கோதை. அவங்களோட கவலைய புரிஞ்சுக்கிட்ட அந்த தாத்தா ஆறுதலா கவலைப்படாதம்மா, உன்னோட அத்தைக்கு நான் முன்னாடியே மருந்து அனுப்பிட்டேம்மா, இந்நேரம் அவங்க சௌக்கியமா இருப்பாங்கன்னு பெரியவர் சொல்ல அதை கேட்ட பூங்கோதைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பூங்கோதையோட அத்தைக்கு மருந்து அனுப்பினது மலைக்கல்லன்னு அந்த லெட்டர்ல எழுதி இருந்ததே, அப்படின்னா இந்த தாத்தா தான் மலைக்கல்லனா? ஏன் இவருக்கு பூங்கோதை மேல இவ்வளவு அக்கறை? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க.
என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.